காய்ஸே நாங்க வந்த இடத்துல எங்க மாமியாரையும் எங்க ஆயாவையும் தொலைச்சிட்டோம். இவங்களை யாருமே ஊஞ்சலாட சேர்க்கல. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. மயில் யாருமே பார்க்கவே சார். இதை பத்தியான கருத்தை கேட்கலாம், சொல்லுங்க சார். மீண்டும் வெல்வோம், மீண்டும் வருவோம். காய்ஸே இங்க நம்ம வந்துக்கிற இடம் பாத்தீங்கன்னா கொளத்தூர் பூங்கா. ஒரு நிமிஷம் புரியுது. நம்ம vlog எடுக்கு. வேற பூவாத்துல கட்டிக்கிறதுக்கா வந்துக்கிறீங்க? ஆமா, ஒரு பூவாத்தனே. இதாங்க போலாம். இனி நம்ம வந்து இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கொளத்தூர் பூங்கா. கொளத்தூர் ஏரி. கொளத்தூர் ஏரி சொல்லு. கொளத்தூர் ஏரி. நம் முதல்வர் நம் கொளத்தூர். 20 ரூபாய் இருந்தா குடுறா. கைப்பிடி வா, ஆதித்ய கைப்பிடி வா. போலாம் வா, வா போலாம் வா, சின்ன போலாம் வா. ஆமா என்ன சாலி உச்சகட்டம் வந்தா உற்சாகம் ஆயிட்டாங்க. வீட்டு விட்டு வெளில வந்தாவே அதித்தி உற்சாகம் தான். காய்ஸ் இதான் கொளத்தூர் போங்க. கொளத்தூர் ஏரி. தெரிகிறது மிம்மி இருக்கான்னு பார்க்கலாம். பொண்ணு கத்திருக்கான். ஏய் தனியா விஷயம் கிடையாது. இது இடம் இல்லை. பாபி சொல்லுமா செடி மச்சான் அது இடம். நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். கொண்டாடிட்டு போய்க்க. மற்ற குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணு. நல்லது. தெரியலையே. ஏய் பாபி எங்கே ஓடிச்சு பேரு? கண் பார்வையில தான் இருக்கு. அம்மா கூட போடுப்பா. இறங்க 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 மகிழ ஏதோ இறங்க. ஏறு ஏறு. என்ன ஷாலி உங்க குழந்தைய வந்து எல்லாமே விளையாட்டு காட்டுறீங்க?
எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? அவ சந்தோஷத்துக்காக பண்றேன். அவ சந்தோஷம். நாங்க வந்த இடத்துல எங்க மாமியாரையும் எங்க ஆயாவையும் தொலைச்சிட்டோம். தொலைஞ்சு போதில் உருவம் கட்சிச்சு, அது உருவம் தான் ஓடி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கொக்குலாம் வச்சிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இந்த மாதிரி போட்டோ எடுக்கிற இடம் இருக்கு. எல்லா மரத்துக்கும் லைட் போட்டு வச்சுக்கிறாங்க. வா வா பாபி, அதித்தி இதெல்லாம் வா பாபி. பாபி அது இருக்கு பாத்து. வண்டி ஏச்சு. அவங்க கூட அப்படினா மியூசிக் விளையாடுற இடம் இருக்கு. இங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. என்ன வந்து இங்க உட்காந்துட்டாங்க. வா அவங்க எங்க தேடிங்க போய் ஆட்டோல போய் உள்ள பாக்கணும். அம்மா இந்த தெரியாது பாருமா. யாருக்கு தான் பேச்சு நிக்குது. கைஸ், கொளத்தூர் ஏரி வேற லெவல்ல இருக்கு. லைட்லாம் சூப்பரா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 3Dல பண்ணிருக்காங்க. சாரி சொல்லும். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்போஸ்டா பண்ணிருக்காங்க. எல்லா பொம்மைகளும் எம்போஸ்டா பண்ணிருக்காங்க. நீங்க வந்து இத ஃபீல் பண்ணி டச் பண்ணி பார்க்கலாம். கேரட் கூட அடி எது சாடே இல்ல போய் கடி கடி தவக்கல ஃபைபர்ல பண்ணிருக்காங்க. மஞ்சள் கலர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஷாலினி, நானு, அதித்தி. இது ஷாலினி, அது நானு, அதித்தி. இது வெட்டிங் ஆனிவர்சரி. ஷூட் போட்டு எதிர்காண்டி ஒன்றே முச்சி யூடியூப்ல ட்ரெண்ட் ஆயிடும். அதே ஒரு பாட்டு போட்டு பண்ணுவாங்க. இருக்கிறதுலே இந்த ஆர்ச் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு, நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணு. இங்க வந்து டக்கு பார்க்குற இடம் இருக்கு. டக்கு கண்ணுக்கே தெரியல, கொசு தான் கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு டக்கு வேணுமா கொசு வேணுமா? காலையில் வந்தீங்கன்னா டக்கு இருக்கும், நைட் வந்தால் கொசு இருக்கும். வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் சுத்தமாக லைட்டே இல்லை. இங்கே லைட் இல்லை, அது நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல லைட்டே இல்லை. இந்த சைட்லாம் லைட் இருக்கு, இந்த சைடு லைட்டே இல்லை. ஐ திங்க் இதுதான் லவ்வர் ஸ்பாட்னு நினைக்கிறேன். இதை வந்து மாண்புமிகு முதல்வர் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்துல லைட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் இருக்கு. இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா லைட் இல்லை. ஏன் லைட் இல்லைன்னு தெரியல. இந்த இடத்துல லைட் இல்லாமல் இருக்கக்கூடாது. இதுக்காக நம்ம தமிழ் அரசு ஒரு முடிவு எடுக்கணும். வெளிச்சம் இல்லை இருந்தாலும் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா
இது கப்புள்ஸ் ஊஞ்சல். நான் லைட் இல்லைன்னு சொந்த காரணம் இதுதான் போல. லைட் இல்லாமல் நல்லா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது. இங்கே லைட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்தாலும் சரி, கப்பலாக வந்தாலும் சரி. சாஞ்சா இல்லை, இது கிட்ஸுக்கு தான் ஆக்சுவலாக. ஃபேமிலி ஊஞ்சல். ஃபேமிலியா நீங்க வந்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் ஆடி எங்க போறோம். நீங்க ஊஞ்சல் ஆடி அப்படியே உங்க பசங்களை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. குறுக்க யாராச்சும் வந்தா மனசு கொஞ்சம் திட்டலாம். இவங்க இப்படி ஷாக்கா நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களை யாருமே ஊஞ்சல் ஆட சேர்க்கல. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போகுதுன்னு ஒன்றும் புரியல, தவிச்சு நின்னாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஞானம் வந்து பிறந்துச்சு. அது என்னன்னா, வேற வழியில் எங்க மேல வந்து ஏறுதுதான். யாரது இங்க இருக்கிற ஸ்பாட் இதோ ரொம்ப முக்கியமான ஸ்பாட். இதுக்கு வந்து அச்சுக்கிறாங்க ஆக்சுவலா ஃபேமிலியும் கப்பலும். இது வரைக்கும் எங்களுக்கு எங்க பொண்ணு எங்களை ஆட்டி விடுது ஆக்சுவலா. அந்த அளவுக்கு ஆகிட்டு ஆக்சுவலி எங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு. இருந்தாலும் இங்க வந்து ஒரு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்களா, அதுக்காக உக்காந்துக்கிறோம்னு தோணுது. ஸோ இந்த ஸ்பாட்டை மட்டும் மிஸ் பண்றாதீங்க. எங்க கப்பலா வந்தாலும் சரி, ஃபேமிலியா வந்தாலும் சரி, சூப்பர் ஸ்பாட். மொத்தம் எங்க வந்து 2 இருக்கு, அங்க 2 இருக்கு. பாபி 3 பாக்ஸ் இருக்கு. 5 பாக்ஸ். அங்க 3 பாக்ஸ், இங்க 2 பாக்ஸ். வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்றாதீங்க. முக்கியமான ஸ்பாட். லைட்டாக தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ இதோட ஃபினிஷிங். இதோட இந்த இடம் முடியுது. இது இருட்டான இடம். ஏன் இருட்டா இருக்கு தெரியுதா? இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் தானே. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணியா கரண்ட் வரலன்னு பாருங்க சொல்லுங்க. இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துக்கு நான் ஏரியில வந்து சாவலாம். அதி ஒரு போட்டோ எடு. இந்த மாதிரி ஒரு இடம். எங்க ஆயாவே இட்டு வந்துட்டு இங்க உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் எல்லாரும். எடுங்க. வா பாபி. இது வந்து உட்கார்ந்து. ஏய் பாபி, பட்டாளத்தில் போதும், கிரவுண்ட் உள்ள போதும். வா இறங்க. மறுபடியும் அந்த இடம் வந்துருச்சு. மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்பாட்டுக்கு வந்தா இந்த இடத்த மிஸ் பண்றாதீங்க. பயங்கரமா இருக்கு. செலவாம பெரியா செலவாம பரவாயில்ல. இதுதான் வந்து நான் பொண்ணு எடுத்த குடும்பம். ஓகே, நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பார்ட்டிக்கு வந்து எவ்வளவு பேச அந்த 2000 இங்க பாரு சந்திரனா. சந்திரனா இதான் சொன்னேன் வாடா. நான் சந்திரனா. அம்மாச்சி நீ கேட்டியா? ஏய் இரு அவ எடுக்கட்டும். முன்னாடி வா. முன்னாடி வரமா? என்ன முன்னாடி வா. இதுதான் இந்த இடம். முடிஞ்சிச்சு. இதை பத்தியான மயில் யாருமே பார்க்கவே இல்லை சார். இதை பத்தியான கருத்தை கேட்கலாம். சொல்லுங்க சார். இந்த அம்மா தான் மயிலாம். சரி, ஓகே. இதை பத்தி சொல்லுங்க ஷாலினி. இந்த கொளத்தூர் ஏரியா பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? கருத்தா நல்லா தான் இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணா இது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து இதுவாயிடும். நாலேஜ் பண்றாங்க. இப்படியே இருந்தா மக்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்பயே குப்பையெல்லாம் போட்டு சொல்லுங்க பிரியா, நீங்க வந்து இந்த கொளத்தூர் ஏரியா பத்தி கருத்து என்ன? இந்த மூக்குலவை பாட்டு இதை நான் அப்படியே வீடியோல போடுறேன். அப்படியே போடுவேன் நான். மச்சான் சொல்லு மச்சான், இந்த கொளத்தூர் ஏரியா பத்தி உனக்கு என்ன மச்சான் கருத்து? வீட்டாங்க பாரு மச்சான் ஒரு நிமிஷம். நீ போட்டோ எடுக்கும்போது நான் வந்து வா.
கொளத்தூர் ஏரியை பத்தி ஒரு கருத்து என்ன மச்சான்? இது ஏரி இல்லைங்க, இது கூவம். யாருங்க உங்களுக்கு இது ஏரின்னு சொன்னாங்க? வெளியே கொளத்தூர் ஏரி தானே போட்டிருக்காங்க. அது அப்படிதாங்க போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நீர் வளாகம் கேட்டீங்களா நல்லா? அது வந்து ஏரி கிடையாது, கூவம். அது கூவம். நல்லா செக் பண்ணி கூவத்துக்கு ஏரி எதனா பேர் இருக்கா? இல்ல தெரியலங்க. அது தெரியல. யாருக்குன்னா தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணு. இது முட்டை வருது இடம்லாம் கொஞ்சம் ஆமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அது முட்டை வந்தாவே ஆமா இருக்கும். ஆமா தான் இருக்குமா? அப்பா மீனும் இருக்குமா? இந்த வீடியோ எதுக்காகனா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. மோதியில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரஸ்வதி பைப்பு இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே அச்சு வச்சுக்கிறாங்க. இதுக்குன்னே தெரியல. இந்த பெல்லுக்குள்ள தலை விட்டுல பிரியா, நான் சொல்லி தரேன் எப்படி யூஸ் பண்ணுறது. உள்ள போ. அங்க போயிடுச்சு. காட்டு. இந்த பெல் எதுவுமே தெரியல. குல்பி குல்பியாலே போர் அடிக்குதா? இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டுருக்க மாட்டாங்க இந்த லைட்லாம். கரெக்டா 8:25க்கு அப்புறம் அந்த லைட்லாம் போட்டுக்கிறாங்க. இது என்ன விஷயம் தெரியல. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றதை பார்த்துட்டு யாரோ போட்டுக்கிறாங்க. அது போயிட்டாங்கடா. அது ஆய கூடாது. ஓகே காய்ஸே கொளத்தூர் ஏரி டூர் முடிஞ்சது. இவங்க தான் பிரியா. கொளத்தூர் ஏரி விளாக் முடியுது. ஷாலினி மூக்கு காட்டினது போடுறேன். படையப்பா ஓகே. கொளத்தூர் ஏரி டூர் முடியுதுங்கிறது. கொளத்தூர் ஏரியில வந்து இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் முடியுது. இது வந்து ஃபினிஷிங் போகும்போது நிறைய யாருமே இல்லை. இங்கே ஒரு மாட்டு கொம்பு இருக்கிறது. மாட்டு கொம்பா சாரி, யாருன்னே தெரில. இவர் முகத்தை செதுக்கினது யாருன்னு தெரில. இவரை பார்த்தா ஆனால் தமிழ்நாடு ஃபீல் வருது. அதனால ஒத்துக்க. ஓகே
புறாக்கள். இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, மீண்டும் வெல்வோம், மீண்டும் வருவோம். ஸ்லோ பண்ணு பிரியா, ஸ்லோ பண்ணு பிரியா. ஓகே, இது எத்தனை சொல்லு பார்க்கலாம். பொறுமையா சுத்து, பொறுமையா. Guys, signing off from கொளத்தூர் ஏரி. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை உங்கள் ஃபேமிலியோட உங்கள் பசங்களோட வந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க. யாஷ் பென்ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.